உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை, தகுதி, தராதரம் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம மல்லியை பார்த்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கேட்குறாங்க. சரி என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சமையல் வேலை செஞ்சது ஒரு குத்தன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் விஜய் சாரும் 3 பேரும் பிடிச்சி திட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும், நீ இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் பண்ணி பணம் சம்பாதிக்கிற, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கூட பணம் சம்பாதிக்கிறியா அப்படின்ட்டு ரொம்பவும் கேவலமாக ரொம்பவும் அசிங்கமாக நம்ம மல்லியை பார்த்து கேட்குறாங்க. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா மல்லி இந்த ஒரு வார்த்தை கேட்டதான் நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு கோபத்தில் என்னன்றாங்க, போதும் நிறுத்துங்க, எப்படி தான் வாய் கூசாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறீங்க, நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தானே, உங்கள் பொண்ணு வயசு தானே ஆகுது, எப்படி தான் இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து நம்ம மல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு கோபத்தோடு கேட்குறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குடும்பத்தோட தகுதி தராதரம் நம்ம ஸ்டேட்டஸ் லெவலு அதெல்லாம் என்னன்னு தெரியாமல் நீ கேவலமான ஒரு சமையல் வேலைக்கு போயிருக்கேன், எவ்வளோடி காசு வேணும் உனக்கு, வாடி நான் எத்தனை வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து கேட்டு உடனே ரஞ்சிதா போய் காசு எடுத்துருவான்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாய் கட்ட அப்படியே பர்சுலேருந்து எடுத்து மல்லி மூஞ்சில் தா அப்படின்ட்டு விட்டு போது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி ரொம்பவும் அலறாங்க. அவங்க அலறதை என்னால் கண்ணாலே பார்க்க முடியல. ஏன்னா நம்ம மல்லி வந்து இத்தனை நாளாக அப்படியே கலகலான்னு சிரிச்சிருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மல்லி வந்து அழுந்துட்டு இருக்கிற போது யாருக்கு தான் ரொம்பவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுல்ல, அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கும். இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அமைதியாகவே இருக்கார். இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, விஜய் வந்து அவங்க மனைவியான மல்லி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, ஒரு வார்த்தை கூட ஏன் என்ன அப்படின்ட்டு நம்ம விஜய் கேட்கவே இல்லை. இதுதாங்க நம்ம மல்லிக்கு ரொம்பவும் கஷ்டம் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்னன்றாங்கன்னா, நான் சமையல் வேலை செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ரூமுக்கு போகிறாங்க. உடனே நம்ம விஜய் ஏதாச்சும் பண்ணிவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. உடனே நம்ம மல்லி வந்து அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க, அண்ணா இது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இன்னுமே எனக்கு ஒன்றுமே தெரியலண்ணா அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தம்பி வந்து நல்லவங்க தான், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்சம் பொறுத்து போம்மா, குடும்பம் தான் பல பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விஜய் சார் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கோபத்தில் வந்து மல்லியை திட்டிட்டணும், நம்ம பண்ண தப்பு தான், சமையல் வேலை செஞ்சானா கேவலமா, மல்லி வந்து உழைச்சி சம்பாரித்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கணுன்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காளே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயும் அந்த மாதிரி பண்ணலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே தானே கேள்வி கேட்டுக்கிறாரு விஜய் சார். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களே, அவங்கள வந்து எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம விஜய் சார் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவுட்டிங் போகலாம், எங்கேயாச்சும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து இதை வந்து ஒட்டி கேட்டுறா. அந்த நாய் ஒன்று ஒட்டி கேட்குது பாரு, அவள் தான் அந்த ரஞ்சிதா தான். ஒட்டி கேட்ட அவள் என்ன பண்ணுறான்னா, போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி அவங்க அண்ணா கால் பண்ணிட்டா, இது வந்து பேசின்னு இருக்கும்போது விஜய் சார் வந்து விஜய் மாமா வந்து மனசு மாட்டார், இப்போ அவுட்டிங் போகலான்னு முடிவு எடுத்திருக்காரு, என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் பிரிக்கணுமே, இப்போ பிரிஞ்சு வர ஸ்டேஜில் திருப்பியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி மூளை போட்டு அப்படியே கசக்கினுங்கிறாங்க, புளிஞ்சுனுங்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்குது மல்லி சீரியல். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா வந்து மல்லியோட அண்ணா வந்து நேரில் வந்து பேசுகிறேன், நான் வந்து நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.